அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று நைட்டெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. நம்ம நக்கீரன் கோபால் அந்த மாதிரி அப்படியே பிட்டு பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். என்னடா நடக்குதுங்க, எதை நோக்கி போகுது ஏன்னு கேட்குறீங்களா? ஜூலியோட ப்ரெஸ் மீட் அவங்களோட அந்த ப்ரெஸ் மீட்டை நான் ஃபுல்லாக ஜூலியோட எந்த கண்டென்ட்டுமே நான் எப்பவும் பார்க்கவே மாட்டேன். பட் ஒரு ரீல்ஸில் ஒரு சின்ன கிளிப்பு வந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கு. சிஎம் மேல ஒரு அக்யூசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்களோட கரு கலைஞ்சதுக்கு காரணம் சிஎம்னு சொல்லியிருக்காங்க. அதை டேக்லைனா வச்சு பல யூடியூப்ல தமிழா போகுது. என்னடா அந்த போய் அடிச்சு பிடிச்சி உள்ள போய் ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லா பார்த்தா பூரா பொய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொய் பேசுனது என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல முன்னாடி போன ஒரு வீடியோல பேசியிருக்கேன். எனக்கு இந்த வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருக்காரு, கேளுங்க. குறிப்பா அந்த ஜூலியா அந்த பிள்ளைய போட்டு அந்த பாடுபடுத்துறீங்க, வேண்டாம் விட்டுருங்க எல்லாம் கேட்டீங்களா? அதான் நானு. பட் இப்போ இவங்களை பத்தி பேசியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன் வருதுன்னா, அந்த விஷயத்துல அந்த அந்த பிரஸ் மீட்ல நல்லா கவனிச்சுன்னா அவங்க கணவரை காமிச்சு 6 வருடம் நாங்க காதலிச்சதா அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அதை பாருங்க. தன்னை காதலித்துவிட்டு ஏமாற்றியதாக காதலன் மீது நடிகை ஜூலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பாத்தீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல 4 years agoன்னு போட்டிருக்கா. 6 வருஷம் அவரை காதலிச்சவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இதை நைட்டெல்லாம் யோசிச்சு எனக்கு வந்து எப்படி இதை வந்து சொல்றதுன்னு எனக்கு புரியல. நைட்டெல்லாம் மன உளைச்சல் ஆயிடுச்சதுனால எனக்கு. அதுவும் விஜய் சார் மேல இவ்வளவு பெரிய அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஏமாத்திருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இவரை காதலிச்சிருக்காரு. எப்படி குமாரு, எப்படி இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த எம் குமரன் சன்னா லிவிங் ஸ்டேன் சிலையை பார்த்து சொல்லுவாரு, அந்த மாதிரி நான் இன்னைக்கெல்லாம் புலம்பிட்டேன் மாதிரி. நைட்டு ஃபுல்லா தூக்கம் போச்சு உன்னால. எப்படி நீ வந்து மனசாட்சியே இல்லாம உங்க கருக்கலை உங்க 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 கரு கலைஞ்சதுக்கு காரணம் சிஎம்னு சொல்லுவீங்க. அதுல டிவிக்கு எதிராக ஒரு பொண்ணு எதிர்க்க வந்து, அம்மா நீ அவங்கள விட மோசமா பேசி வச்சிருக்கம்மா, நான் இன்ஸ்டாகிராம்ல அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறேன், எவ்வளவு பேச்சு நீ பேசி வச்சிருக்கம்மா, நவ்வளவு உங்க ஃபீடு வருமா, நான் பார்க்க மாட்டேன். இப்பதான் போய் சரி இந்த பிரஸ் மீட் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து உங்களோட ஃபீடை பார்த்தா விஜய் சார் அந்த அப்படி பேசி வச்சிருக்கீங்க, தனி மனித தாக்குதலோட உச்சத்துல பேசி வச்சிருக்கீங்கம்மா. எனக்கு ஒரு டவுட்டுமா, உங்க ஃபீடு பார்த்ததுல இருந்து வந்த டவுட்டு. கரெக்டா ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு ஒரு ஓமை கதை ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு கதை சொல்றதுக்கு முன்னாடிதான் பெண் நிறுவனத்துல இருந்து சில இன்ஸ்டாகிராம் இந்த செலிபிரிட்டி இவங்கெல்லாம் கூப்பிட்டு ரீல்ஸ் போட சொன்னாங்க. அந்த செய்தி எனக்கும் வந்துச்சு, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் உங்க ஃபீடை பார்க்காமயே இருந்தேன். அந்த யூபிஐல இருந்தா பேசிட்டு இருக்க போறீங்க, எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தா ஐயோ நீங்க மன உளைச்சலே ஆக முடியாதுமா, உங்களால இங்க பல பேர் ஆயிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபீட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நைட்டுக்கே என்னால முடியல. இதுக்கு உங்க கூட எகென்ஸ்டா நின்று போராடி இருக்காங்க ஒரு கூட்டம். அவங்க திருப்பி பேசுனது தப்புதானா திருப்பி உங்க லெவலுக்கு இறங்கி பேசினாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்பு. ஜல்லிக்கட்டுக்கு உரிமை கொண்டாடுறீங்க, சரி விடுங்க, அதெல்லாம் பழைய கதை போல இருக்கு, அதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நமக்கு எதுக்கு. இப்ப இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும். 6 வருஷத்துக்கு உடஞ்சிருச்சுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயசாயிடுச்சு. என் அனுபவத்துல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அபார்ட் ஆச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளையால மனதளவுல எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மனதளவுல அவ்வளவு காயப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை திமுக மேடையில நின்று அப்படி கர்ஜிக்க முடியுமா? சந்தேகமா இருக்கு, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. மேபி கரு கலைஞ்சிருக்கலாம், அதுக்கு காரணம் விஜய் சார் கிடையாது. ஆனா உண்மையிலே கரு கலைஞ்சிருக்கலாம், ஐம் சாரி ஃபார் தட். அது ரொம்ப பெரிய மனவழி தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அப்படி ஒருவேளை என்னோட அனுபவத்துல இருந்து கேட்கிறேன், ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்திருந்தா
திமுக மேடையில நின்று அவ்வளவு வீரியமா கத்திருக்க முடியாது. இந்த டிவிகே வாரியர்ஸ் கிட்ட, அதாவது உங்களோட மொழியில சொல்லணும்னா வல்கர்னரு ஏதோ வாரியர்ஸ், அந்த வாரியர்ஸ் கிட்ட ஈடு கொடுத்து பேசியிருக்க முடியாது. அது விஜய் சார் ஸ்டைல்லே வேற ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கீங்க போல இருக்கு. நான் கண்ணில் படவே இல்லைம்மா, இதெல்லாம் இப்பதாம்மா பார்த்துருக்கேன். நான் இங்க இருப்பேன், வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன்னா. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, உங்க ஜூலியன் ஹேஷ்டேக் போட்டா லைக் வரும், பணம் வருமா? ஜூலி யாருமா? ஜூலி யாரு? நீங்க சிஎம் இப்போ விஜய் சார், அதுக்கு முன்னாடி அவர் சூப்பர் ஸ்டார் விஜய். அவர் எடுத்து வீடியோ போட்ட உங்களுக்கு பணம் வராதுங்களா? ஏனுங்க அம்மனி, நீங்க அந்த வீடியோல பணம் சம்பாதிக்கலீங்களா? நீங்க பணத்துக்காக அந்த வீடியோ போடவே இல்லைங்களா? மக்கள் நலனுக்காக போட்டீங்க. அப்படி வரீங்கன்னா புல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடிலாம் கள்ளக்குறிச்சியில கள்ளத்தரையும் குறிச்சி செத்தப்போ மேடம் எங்க போச்சுன்னு தெரியல. நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேசுனதெல்லாம் கேட்கலங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி புல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஏதோ ஜல்லிக்கட்டோட ஓனர் மாதிரி கிளம்பி வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில கள்ளத்தரையும் குடிச்சாங்க. அப்ப எங்க இருந்தீங்க? கோமால இருந்தீங்களா? அதுக்கு அப்புறம் விளாத்திக்குளம் சொல்லணும்னு நினைச்சேன். இதனால அந்த பிரஸ் மீட்ல கவனிச்சீங்கன்னா விளாத்திக்குளம் இஷ்யூ பத்தி அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அது ரிசல்ட் வந்துருச்சு. என்ன +2 ரிசல்ட்டாமா? அது +2 ரிசல்ட்டா? ரிசல்ட் வந்துருச்சுன்ற நடந்த சம்பவம் யாரோட ஆட்சியில நடந்துச்சு அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சா? நீங்க அதுக்கு குரல் கொடுத்தீங்களா? இன்னொரு வீடியோ பார்த்தா மரண ஓலம் கேக்குதா? உண்மையான மரண ஓலம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கவே மாட்டீங்க. கிரவுண்ட்ல இறங்கி போய் பார்த்துருக்கணும். போன 5 வருஷம் மரண ஓலம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பெண் பிள்ளை இல்ல, அந்த ஆட்சி காலத்துல ஆண் பிள்ளையே நடமாட முடியாத சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அவ்வளவு பேர் கஞ்சா அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாறிடுச்சான்னு கேட்டா இல்ல, மாறல. மாறும். கஞ்சா ஒடுக்கப்படும். அது ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இங்க பல மிருகங்கள் எல்லாம் மனிதர்களா மாற்றப்படுவாங்க. மாற்றம் நடக்கும். சரியா? அப்புறம் ஒருமையில பேசவே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க அந்த பெரம்பூர்ல நின்று பேசுனீங்கல்ல, என்னோட டெக்னாலஜி அறிவை வச்சு ஆடியோ டீனாய்சர் போட்டு ஆடியோ என்ஹான்சர் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தோமா, வாடா பாத்துக்கலாம் தான் சொல்லு. வானா வரலண்ணா, நான் வரலமாங்க. தான் இருந்துச்சு. நல்லா டீப்பா கேட்டேன். ஏர்பேட் போட்டு அப்படியே உள்ள காதை வச்சு அழுத்தி எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். தான் கேட்டுச்சு. சரி, அது இல்லைன்னு அடிச்சாலும் இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன். நீ கூட அந்த ஸ்டார்டம் வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு. நீ கூட எங்க ஊர்ல எல்லாம் நீன்னு சொன்னா மரியாதை குறைவான வார்த்தை தான்மா. நாங்க எல்லாரும் நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவோம். எங்க ஊருன்னு நான் சொல்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தமிழ்லயே அழகா எல்லாரையுமே நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. பிற மொழி கத்துக்கும் போது தமிழை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொழியில அவங்களை அழைக்கிறதுக்கு மரியாதையா என்ன வார்த்தைன்றதா முதல்ல தெரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி கத்துக்கிறோம்னா ஆப்கி கியா செய்யன்னு தான் கேட்போம். தும்கோ கியா செய்யலாம் கேட்க மாட்டோம். புரியுதுங்களாமே? தமிழனுக்கு மரியாதை ரொம்ப தெரியும். நீன்னு சொல்றது ஒருமைதான். ஒருமைன்னு டீசெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மரியாதை தெரியல. நீங்க சிஎம் சார் மேல அக்யூசேஷன் வைக்கிறீங்க. சத்தியமா அந்த கண்ணு அந்த தண்ணி இருக்குல்ல, அதுக்கு ஒரு சொட்டாவது எங்களுக்கு ஃபீல் வரணும். ஏன் வரல? பொய், எல்லாம் பொய். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஏமாத்திட்டான்னு சொல்றீங்க. அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ள நான் வரல. ஆனா நீங்க பேசுறதுல பொய்ன்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அதை எடுக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு. 4 இயர்ஸ் எதுவும் போட்டிருக்கு. மனுஷன் போய் சொல்லலாம். டெக்னாலஜி நெவர் லைஸ். வெறும் விஜய் ஆன்டி விஜய் அஜெண்டாவை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதுல பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிட்டு இப்படி இருந்த உங்களுக்கும் மக்கள் நலனுக்காக வெளியே வந்து பேசுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். ஸோ மிஸ்ஸஸ் ஜூலி,
சிஎம் மேல அக்யூசேஷன் வைக்கிறதாங்க, முதல்ல அக்யூசேஷன் விடுங்க, முதல்ல நீங்க பொய் சொல்றத கரெக்டா ஃபாலோ அப்பா சொல்லுங்க. ஃபாலோ அப்பா சொன்னாதான் பொய்யை வந்து எல்லாரையும் நம்ப வைக்க முடியும். பொய் சொல்றதுக்கும் தனி திறமை வேணும், புரியுதுங்களா? அது தனி திறமை, அது தனி கலை. அது நமக்கு இல்லைமா, வேணாம், உண்மையை பேசிட்டு போயிடுவோம். சரியா? நன்றி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.